ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டெய்லரிங் டிப்ஸ் தான் ஒன்று கொடுக்க போகிறேன். சின்ன டிப்ஸு. பாபின் கேஸில் வந்து நூல் சுற்றும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த நூல் கோக்குறோம் இல்லையா, ஊசி, அந்த கைடு இருக்கு இல்லையா கீழே, அது வந்துட்டு மேலே தூக்கி இருக்கணும். கீழே இறக்கி இருக்கக்கூடாது. அந்த கைடு மேலே தூக்கி இருக்கணும். அந்த கைடு வந்துட்டு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாபின் கேஸில் நூல் சுற்றும் போது வந்துட்டு ஊசி வந்து உடையறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுட்டு நம்ம பாபின் கேஸில் நூல் சுற்றும் போது நீடில் வந்துட்டு உடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கைடு கீழே இருந்துச்சுன்னா நீடில் வந்துட்டு பட்டன்னு அடிக்கும் பொழுது உடையிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் கைடு இப்படி தூக்கி விட்டுட்டு அடிங்க. நீங்கள் மிஷினில் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பாபின் கேஸில் வந்து நூல் சுற்றுங்க. அப்போ மிஷினும் ஸ்டக் ஆகாது. சருன்னு வந்து நம்ம நூல் சுற்றிடலாம் பாபின் கேஸில். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.